குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது நமது பாரத தேசத்திலே உலகெங்கும் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலேயும் அவர்களுக்கே உரியதான உரிமை என்ன, அவர்களுடைய கடமை என்ன, அவர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய உரிமையை கோர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த உரிமை நமக்கு அரசியல் சாசனத்திலே தரப்பட்டிருக்கக்கூடியதான அடிப்படை உரிமைகளிலிருந்து எழக்கூடிய ஓர் உரிமையாகவே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது பல்வேறு வகையான உரிமைகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. உலகத்திலே ஏற்பட்ட இந்த பொருளாதார மாற்றங்களின் காரணமாக உருவான மற்றுமொரு சட்டம் என்று கூட இதை சொல்லலாம். அந்த வகையில் பாரத தேசத்தினுடைய பெருமக்களாகிய நாம் உலகிற்கே பெரும் நுகர்வோர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றளவும் நம்முடைய பொருளாதாரமும் உலகப் பொருளாதாரமும் வரலாற்று சான்றுகளும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அதனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடியதான கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தின் பல அம்சங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பெரும்பாலும் நாம் ஒரு பொருளை வாங்குவதற்கு கடைகளுக்கோ அல்லது வெளியே செல்லும் பொழுது அந்த பொருளை வாங்குகிறோம், அதற்கான விலையை கொடுக்கிறோம். பெரும்பாலும் பெரிய பொருட்களை வாங்குகிற பொழுது அதற்கான விலை என்ன என்பதை பற்றியோ அதனுடைய தரம், அதனுடைய உற்பத்தியாளர் யார் என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்ற அந்த அடிப்படை அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனால் மிகச் சிறிய பொருள்களாக இருக்கக்கூடியவற்றை நாம் வாங்குகிற பொழுதோ அதனுடைய விலை என்ன, அதிலே எப்படிப்பட்டதான தன்மைகள் இருக்கிறது, அதன் மூலக்கூறுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் பெரும்பாலும் நாம் சிந்திப்பதில்லை. ஆனால் அப்படி சிறிய பொருள்களாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கும் பட்சத்தில் அவை நம்முடைய உயிருக்கு ஆபத்தாக கூட பல தருணங்களில் நிகழ்ந்து விடுகிறது. அதனாலேதான் நாம் வாங்குகிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் தரமானதா, அந்த பொருளுக்கு அந்த விலை சரியானதா, அதன் தன்மை, எக்ஸ்பைரி டேட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரக்கட்டுப்பாடு முதலியவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நுகர்வோர் என்று சொல்லக்கூடிய குடிமகனுக்கும் அடிப்படை கடமையாகிறது. அதனால்தான் இந்த கடமையை நாம் உணராத பட்சத்தில் பெரும்பாலும் நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதான ஒரு நிலை நிலவுகிற பட்சத்தில்தான் நமது மத்திய அரசாங்கம் கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த புதிய சட்டத்தை 1986 உருவாக்கி அதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்களையெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு 2019 என்று சொல்லக்கூடிய வகையில் இதற்கான பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த புதிய மாற்றங்கள் கால சூழலுக்கு ஏற்ப அவை மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதனால் இன்றளவும் நாம் நுகர்வோர் யார் என்பதை பற்றியும் நமது உரிமைகள் என்ன என்பதை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், யார் புகார்தாரர் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, யார் நுகர்வோராக இருக்க முடியும்? யார் இந்த பொருளுடைய தரத்தின் மீதோ அல்லது விலையின் மீதோ ஏதேனும் குறை இருக்குமேயானால் அவர்கள் எப்படி அந்த புகாரை அளிக்க முடியும்? ஒரு நுகர்வோர் எந்த சமயத்தில் புகார்தாரராக மாறுகிறார் என்பதையெல்லாம் நாம் சற்று அலசி அறிந்து கொள்வோம். நுகர்வோர் என்பவர் யார்? ஒரு பொருளை விலைக்கு வாங்கி அதற்கான விலையை கொடுத்து அந்த பொருளை ஒரு விற்பனையாளரிடமிருந்து பெறக்கூடியவர். அவர் நுகர்வோர் என்று கருதப்படுகிறார். பெரும்பாலும் ஒரு சிறு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளுக்கான முழு விலையையும் தந்து நாம் அந்த பொருளை வாங்குகிறோம். ஆனால் பல தருணங்களில் நாம் பெறக்கூடிய பொருட்கள் பெரும்பாலும் எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கக்கூடிய பல தருணங்களில் என்ன ஆகிறது என்றால், நாம் அவற்றை தவணை முறையில் கூட வாங்குகிறோம், இல்லையா? அப்படி தவணை முறையில் வாங்குகிற பொருளாக இருந்தாலும் அதற்கான தவணையை செலுத்துகிற பட்சத்தில் அதை செலுத்துவோர் அந்த பொருளுடைய முழு உரிமையும் கிடைக்கக்கூடிய தருணத்திற்கு முன்பதாகவே அவர் நுகர்வோர் என்பதாக கருதப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நாம் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்றோம், ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு அதற்கான ஒரு பொருளை வாங்குகிறோம் அல்லது அதற்கான ஒரு சேவையை பெறுகிறோம் என்றால் அப்படி சேவையை பெறுபவர் கூட நுகர்வோர் ஆகவே கருதப்படுகிறார். இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். என்னவென்றால்,
ஒரு பொருள் என்பது நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் மட்டுமல்ல, நம்முடைய புறக்கண்களுக்கு தெரியாமல் சேவை, சர்வீஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சர்வீஸ் நமக்கு கிடைக்கும் பட்சத்திலேயும் அதற்கான விலையை கொடுத்து அந்த சேவையை பெறுபவரும் நுகர்வோராகவே கருதப்படுகிறார். ஆக 2 வகையில் ஒருவர் நுகர்வோராக மாறுகிறார். ஒன்று, ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்குகிற பொழுது அவர் நுகர்வோர் ஆகிறார். மற்றொன்று, ஒரு சேவையை பெறுகிற போது அதற்கான விலையை கொடுத்து வாங்குபவரும் நுகர்வோர் ஆகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக, ஒரு கான்ட்ராக்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு விலையை கொடுத்து அந்த விலையை நாம் தவணை முறையிலே செலுத்துகிற பொழுதும் கூட அந்த நுகர்வோர் முழுமையான நுகர்வோர் உரிமையை பெறக்கூடியவராக மாறுகிறார், அந்த தகுதி அவர் பெறுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பொருள் 5 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது 1 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது அதுவே பல கோடி மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கான விலையை நாம் தருகிற பொழுது அது தவணை முறையிலே தந்தாலும் சரி, அல்லது அதற்கான சேவையை நாம் பெற்றாலும் சரி, அந்த பொருளை பெறுபவர் நுகர்வோர் ஆகிறார் என்பதுதான் நாம் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதனாலே இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் மூலமாக நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு நுகர்வோர் ஒரு பொருளை வாங்குபவர் அல்லது ஒரு சேவையை பெறுபவர் அதற்கான விலையை தவணை முறையிலோ அல்லது ஒப்பந்தத்தின் மூலமாகவோ தருகிற பட்சத்தில், அந்த சேவையை அல்லது அந்த பொருளை பெறுகிற பட்சத்தில் அந்த நுகர்வோர் ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக அதை வாங்குகிறார், தன்னை சார்ந்தவர்களுக்காக அவர் வாங்குகிறார் என்பதாக இருந்தாலும் சரி, அப்பொழுதும் அவர் நுகர்வோர் என்பதாக கருதப்படுகிறார் என்று இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு சொல்லுகிறது. அன்பர்களே, நாம் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் பிறகு நம்முடைய உரிமை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி அவரவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருள்களாக, அது காய்கறியாக இருந்தாலும் சரி, அல்லது தின்பண்டங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் கடைகளிலே சென்று வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது மிக பெரும் மதிப்புடைய எலக்ட்ரானிக் பொருட்கள் போல, ஒரு வீடு, இவற்றைப் போல இருக்கக்கூடிய பல கோடி மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் சரி, நாம் நமக்கென்று தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் தருகின்ற பொருளுக்கான விலைக்கு தகுந்த பதில் நமக்கு கிடைக்கிறதா, அதிலிருந்து பிரதி பலன் என்று சொல்லக்கூடியதான அது நமக்கு கிடைக்கிறதா என்பதை எண்ணி பார்த்து, அதில் நமக்கு ஏதேனும் குறை இருக்குமேயானால், அதாவது டிஃபெக்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அதுவே சேவையாக சர்வீஸ் என்று இருக்குமேயானால் அதனை டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த 2ம் இருக்கும் பட்சத்தில் ஒரு நுகர்வோருடைய உரிமை என்பது முழுமையாக அதை யார் நமக்கு விற்பனை செய்தார்களோ, அல்லது அந்த பொருளை யார் நமக்கு உற்பத்தி செய்தார்களோ, அல்லது அந்த பொருள் யார் மூலமாக நமக்கு விற்கப்பட்டதோ, யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நம்முடைய குறைகளை நாம் எடுத்துச் சொல்லலாம், அதை புகாராக எடுத்துச் சொல்லலாம். அதற்கான நிவாரணம் என்பதும் பிரதிபலன் என்பதையும் சட்டம் ஒரு நுகர்வோருக்கு முழுமையாக வழங்குகிறது. ஆக இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே, நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு மதிப்புக்கும், பைசா என்று சொல்கிறோம் அல்லவா, நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து நாம் தரக்கூடிய அந்த விலைக்கும் அந்த பணத்திற்கும் உரிய பிரதிபலன் கிடைக்கிறதா என்பதை பார்க்கிற பொழுது, அதில் ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்ய அதற்காக நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு என்பதுதான் நுகர்வோர் பாதுகாப்பு என்பது. அதனை இந்த சட்டம் பல வகையில் உறுதி செய்கிறது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 அது நமக்காக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு, பிறகு இன்று வரை பல்வேறு வகையான அடிப்படை உரிமையிலிருந்து கிடைக்கக்கூடியதான ஒரு உரிமையாக நமக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பல உரிமைகளை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. 2019 வரை பல்வேறு மாற்றங்களோடு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் ஒரு நுகர்வோர் என்பவருக்கு எப்படிப்பட்டதான உரிமைகளை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வழங்குகிறது என்பதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த உரிமை எழுகிறது, எப்பொழுது எல்லாம் அந்த நுகர்வோராக இருக்கக்கூடிய ஒருவர்
யாரிடத்திலே இருந்து அந்த பொருளை பெற்றாரோ அல்லது யாரிடத்திலிருந்து அந்த சேவையை அவர் பெற்றாரோ அவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடியதான, அவருக்கு ஏற்பட்டதான அந்த பாதிப்பிற்கான காம்பன்சேஷன் அல்லது அதற்கான பிரதிபலனை அவர் எப்படி கேட்க முடியும், எப்பொழுது கேட்க முடியும் என்பதை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பல வகையில் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அதாவது கன்சியூமர் ரைட்ஸ் என்பது எப்பொழுது இந்த சட்டத்தின் மூலமாக எழுகிறது என்பதை நமக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் விளங்கச் சொல்லுகிறது. அதனை உங்களுக்கு வழங்குவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அன்பர்களே, எப்பொழுது இந்த நுகர்வோர் உடைய உரிமை என்பது எழுகிறது என்று பார்த்தால், ஒரு பொருளை விற்கும் பொழுதோ அல்லது விற்க முயலுகிற பொழுதோ அதற்கான விலையை நாம் தருகிற பொழுது அது நுகர்வோருடைய, அந்த பொருளை வாங்குவோருடைய உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ ஏதேனும் ஆபத்து நேருகிற பட்சத்தில் அதனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, அது ஏன் என்று கேட்கக்கூடியதான அந்த உரிமையாகிய கன்சியூமர் ரைட்ஸ் அடிப்படையில் எழுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நாம் ஒரு பொருளை வாங்கச் செல்கிறோம். அந்த பொருளுக்கான விலையை கொடுப்பதற்கு முன் வருகிறோம். ஆனால் அந்த பொருளை நமக்கு விற்பவர் அதிலே இருக்கக்கூடியதான ஆபத்து என்ன என்பதை நமக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும். இது அடிப்படையில் விற்பவருடைய கடமை என்று கூட ஆகிறது. அப்படி அந்த பொருளுடைய தன்மை என்ன, அந்த பொருளை நாம் பயன்படுத்துவதனாலே ஏற்படக்கூடியதான ஆபத்து என்ன, அதனாலே விளையக்கூடிய நன்மை என்ன என்பதை மட்டும் சொல்லாமல், அதனை முறையாக பயன்படுத்தாமல் போனாலோ அல்லது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சொல்லாமல் போனாலோ அதனாலே அந்த நுகர்வோர் என்று சொல்லக்கூடியதான அந்த பொருளை வாங்குபவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்து அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் அல்லது அந்த பொருளை பயன்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கோ அவர்களுடைய உயிருக்கோ அல்லது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உடைமைகளுக்கோ ஆபத்து நேருமேயானால் அந்த ஆபத்து என்ன என்பதை தெரிவிக்காமல் அந்த பொருளை ஒருவர் விற்க முயன்றாலோ அல்லது விற்றதன் பிறகு அதனுடைய ஆபத்துக்களை பற்றி நமக்கு சொல்லாமல் போகிற பொழுது அதில் ஒரு பங்காக அதிலிருந்து கன்சியூமர் ரைட்ஸ் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய, ஏன் எனக்கு இப்படி இந்த பொருளை பற்றியதுடைய தன்மையை சொல்லாமல் போனீர்கள், அதை சொல்வது அடிப்படையில் விற்பனையாளருடைய கடமை என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த பொருளை வாங்குகிற அந்த நுகர்வோருக்கு ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. இதை சுருங்கச் சொல்லின், உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ ஒரு பொருளை நாம் வாங்குகிற பொழுதோ அல்லது அந்த பொருளை விற்பனை செய்கிற பொழுது அதை விற்பனையாளர் நமக்கு சொல்லத் தவறும் பட்சத்தில், அதை மறைக்கும் பட்சத்தில், அப்பொழுது அதிலிருந்து நமக்கு நுகர்வோருடைய உரிமை என்பதா எழுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவதாக, முறையற்ற வியாபார நடைமுறையை கையாளுகின்ற தருணத்தில் அந்த விற்பனையாளர் மீதோ அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்த அந்த மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளருக்கு எதிராகவோ இந்த முறையற்ற வியாபார நடைமுறை என்று சொல்லக்கூடிய அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பது இருக்குமேயானால் அந்த தருணத்திலேயும் அதை நமக்கு சொல்லாத பட்சத்தில் அல்லது நம்மை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற நினைக்கின்ற தருணத்தில் நுகர்வோருடைய உரிமை என்பது அங்கே பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பொருளுடைய தரம், நாம் ஒரு பொருளை ஒரு கடையிலிருந்து வாங்கச் செல்கிறோம். அப்படி வாங்குகிற பொழுது அந்த பொருளுடைய தரம் என்ன என்பதை நமக்கு சொல்ல வேண்டும். அதே போல எவ்வளவு எண்ணிக்கை யூனிட்ஸ் என்று வாங்குகிறோம் என்று இருக்குமே, ஆனால் அந்த எண்ணிக்கை என்ன, அந்த நம்பர்ஸ் என்ன என்பதையும் ஒரு விற்பனையாளர் வாங்குபவருக்கு சொல்ல வேண்டும். மற்றும் அந்த பொருளுடைய பியூரிட்டி, அதாவது அதனுடைய தூய்மை எப்படி, அதே போல அதனுடைய ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய அதனுடைய தரம் மற்றும் தகுதி என்று சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட், அதை பற்றியும் நமக்கு விளக்கமாக சொல்ல வேண்டியது விற்பனையாளனுடைய கடமை. அதுபோல அந்த விற்கப்படுகின்ற பொருளுக்கான சரியான விலை எது என்பதை பற்றியும் சொல்ல வேண்டியது அடிப்படையில் அந்த விற்பனையாளருக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடியதான அந்த ஏஜென்ட் என்று சொல்லுவார்கள் அல்லவா, நடுநிலை தரகராக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த பொருளை உற்பத்தி செய்தவராக இருந்தாலும் சரி,
அந்த பொருளுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைக்கு ஏற்றாற்போல அவர்களுடைய கடமை அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு முறையற்ற வியாபார நடைமுறை என்று சொல்லக்கூடியதான அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பதை கையாளுகிற பட்சத்தில் அந்த பொருளுடைய தரம், அதனுடைய விலை, அதனுடைய தன்மை, அதனுடைய எண்ணிக்கை, தூய்மை இவற்றை பற்றி தெரிவிக்க மறுத்தாலோ அல்லது தெரிவிக்க வேண்டும் என்று அறிந்த பிறகும் அதனை மறைக்க வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த தருணத்தில் அந்த விற்பனையாளருக்கு எதிராக அந்த நுகர்வோருடைய உரிமையானது எழுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விற்பனையாளர் ஏதேனும் ஒரு தருணத்தில் நுகர்வோரை வாங்குகின்ற பொருளுடைய தன்மை, விலை, தூய்மை இவற்றை பற்றி சொல்ல மறுக்கிற பட்சத்தில் அல்லது உண்மைக்கு புறம்பாக வேறேனும் விஷயத்தை சொல்லுகிற பட்சத்தில் அந்த முறையற்ற வியாபார நடைமுறை என்பதான அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பது இருக்குமானால் அந்த தருணத்தில் இந்த நுகர்வோருடைய உரிமை என்பது முழுமையாக கிடைக்கப்பெறுகிறது. அப்படி நுகர்வோரை அந்த விற்பனையாளரோ அல்லது கடைக்காரர் என்று சொல்லுகிறோம் அல்லது வேறு யாரோ ஒருவர் அவரை ஏமாற்ற முயல்கின்ற பட்சத்தில் நுகர்வோருடைய உரிமை அங்கே எழுகிறது. அந்த தருணத்தில் நுகர்வோருக்கான உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அதே போல இது பொருளுக்கு மட்டுமல்ல, அது ஒரு பொருளுக்காகவோ அல்லது அந்த சேவைக்காகவோ அதற்குரிய நியாயமான காம்படிட்டிவ் பிரைஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா. இந்த சந்தையிலே இருக்கக்கூடிய அது போன்ற பல பொருட்கள் இருக்கலாம், பல பிராண்ட் என்று சொல்லுவார்கள் அல்லவா. ஒரு பொருளுக்கு பல பிராண்ட் இருக்கலாம், பல உற்பத்தியாளர்கள் இருக்கலாம், அல்லது அதே போன்று வேறு வகையான பொருட்கள் இருக்கலாம். அப்படி வேறு வகையான பொருட்கள் இருக்கும் பட்சத்தில் அந்த போட்டி பொருள்களாக இருக்கக்கூடியது, அது காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது அல்லவா. அந்த காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்க்காக இருக்கக்கூடியதான அந்த பொருள்களை பற்றியதான உண்மையையும் அதனுடைய தன்மையையும் சொல்ல வேண்டியது அந்த விற்பனையாளருடைய கடமை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நுகர்வோர் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாங்குகிற ஒரு பொருளுக்கு ஒரு காம்படிட்டிவ் ப்ராடக்ட், அதாவது போட்டியாக வேறு ஒரு பிராண்ட் அல்லது வேறு ஒரு உற்பத்தியாளருடைய பொருள் இருக்குமேயானால் அது பற்றியும் அதனுடைய விலை என்ன, அதனுடைய தரம் என்ன, நாம் வாங்குகிற பொருளுடைய தரம் பிற போட்டியாளர்களுடைய பொருளை விட எந்த வகையில் சிறந்தது, உயர்ந்தது என்பதையும் நுகர்வோருக்கு சொல்ல வேண்டியது விற்பனையாளருடைய கடமை. ஒருவேளை அந்த விற்பனையாளர் இது போன்ற தகவல்களை, அதுவும் சரியான உண்மையான தகவல்களை சொல்ல தவறுகிற பட்சத்திலேயும் அதை ஒருவேளை அவர் அறியாமல் நமக்கு சொல்லாமல் இருந்தால் கூட அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அது நுகர்வோருடைய அடிப்படை உரிமையாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலே அந்த வகையில் நுகர்வோருக்கான உரிமை என்பது எப்படியெல்லாம் உருவாகிறது என்றால், ஒரு சேவையை பற்றியோ அல்லது அந்த பொருளை பற்றியோ அதற்கான காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடியதான போட்டி ஆக இருக்கக்கூடிய சந்தையிலே இருக்கக்கூடிய பிற பொருட்களை, நாம் வாங்குகிற பொருள் அல்ல, வாங்குகின்ற பொருளுக்கு சமமான வேறு ஒரு பொருளை பற்றியதான உண்மையையும் அதனுடைய தன்மையையும், விலை அல்லது அதனுடைய எண்ணிக்கை, தரம், ஸ்டாண்டர்ட், குவாலிட்டி இவை அனைத்தை பற்றிய முழுமையான விவரத்தையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்று சொல்வார்கள் அல்லவா, ஒப்புமைப்படுத்தி நமக்கு சொல்ல வேண்டியது விற்பனையாளருடைய கடமை என்று பார்க்கிற பட்சத்தில் அதை ஒரு வகையில் அவர் தவறுவாரே ஆனால் அப்பொழுதும் கன்சியூமர் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய நுகர்வோருடைய உரிமை அங்கே பாதுகாக்கப்படுகிறது. நாம் நுகர்வோர் ஒரு புகார்தாரராக அவர் மீது நமக்கு சரியான அந்த சேவையை தர மறுக்கிற பட்சத்தில் அதுவும் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸாகவோ அல்லது டிஃபெக்ட் இன் ப்ராடக்டாகவோ கருதப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அதாவது முறையற்ற வியாபார நடைமுறை என்று இருக்கிறதல்லவா, அதற்கு ஒரு வகையில் அது முறையற்ற வியாபார முறை என்பதாக நமக்கு தெரிந்துவிட்டது. நம்முடைய விற்பனையாளர் நம்மை ஏதோ ஒரு வகையில் ஏமாற்ற முயல்கிறார் என்பது நுகர்வோருக்கு தெரிந்து விடுகிறது. அப்படி தெரிந்த பிறகு அந்த முறையற்ற வியாபார நடைமுறையை எதிர்த்து நான் என்னுடைய உரிமையை கோருகிறேன். அதாவது ஒரு நுகர்வோராக நீங்கள் எனக்கு தவறான தகவல்களை சொல்லுகிறீர்கள், என்னை ஏமாற்ற முயல்கிறீர்கள், எனக்கு தவறான ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு பொருளை விற்பதற்கு நீங்கள் முயல்கிறீர்கள் என்று நான் என்னுடைய உரிமையை கேட்கிற பொழுது அந்த உரிமையை தடுக்கக்கூடிய செயல்கள் ஏதேனும் அந்த விற்பனையாளர் செய்வாரே ஆயின் அதுவும்
என்னுடைய பாதுகாப்பு உரிமையை காக்கும் ஒரு செயலாக மாறுகிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைக்கு விற்பனையாளர்கள் சரி, உற்பத்தியாளர்களும் பல்வேறு வகையான விளம்பரங்களை வெளியிடுகிறார்கள். நாம் நம்முடைய இல்லத்திலே இருந்தபடி நம்முடைய அலைபேசியின் மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சியின் மூலமாகவோ செய்தித்தாள்கள் மூலமாகவோ அல்லது சாலைகளிலே இருக்கக்கூடிய அந்த விளம்பர பலகைகள் மூலமாகவோ பதாகைகள் மூலமாக பல்வேறு வகையான விளம்பரங்களை அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாம் பார்க்கின்ற அந்த விளம்பரத்தின் மூலமாக நம்மை ஏமாற்றுவதற்காகவோ அல்லது நுகர்வோருக்கு தர வேண்டிய அந்த சரியான அந்த தகவலை தர மறுக்கிற விஷயமாகவோ அதை மறுப்பதாகவோ அல்லது மறைப்பதாகவோ இருக்குமே ஆயின் அந்த தருணத்திலேயும் நம்முடைய பாதுகாப்பு உரிமை என்பது காக்கப்படுகிறது. நாம் இந்த தருணத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு இந்த மின்னணு சாதனங்கள் மூலமாக பரப்பப்படுகின்றதான அந்த விளம்பரங்கள், நம் அலைபேசி என்று சொல்கிறோமே, நம்முடைய மொபைல், நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடியதான அந்த அலைபேசியிலே வரக்கூடியதான பல்வேறு விளம்பரங்களாக இருந்தாலும் அந்த விளம்பரங்களின் மூலமாக நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, ஒரு பொருளை பற்றிய அந்த அறிவை நமக்கு கிடைக்க விடாமல் அது செய்யுமே. ஆனால் அதுவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அது ஏன் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை, நான் அறிந்து கொள்ள வேண்டிய தகவலை அறிய விடாமல் தடுப்பது என்பதும் ஒரு முறையற்ற அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ், ரிஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ், கட்டுப்படுத்துகின்ற முறையற்ற ஒரு வியாபார முறையாகவும் அது கருதப்படுவதனாலே இந்த அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் அல்லது ரிஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய எந்த முறையாக இருந்தாலும் அந்த தருணத்தில் நுகர்வோருடைய உரிமை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பொழுது அங்கேயும் அவர்களது உரிமை என்பது எழுகிறது. ஆக இப்படி பல்வகை தருணங்களிலே நுகர்வோருடைய அந்த உரிமையானது எங்கெல்லாம் அங்கே எழுகிறது, அவற்றை எப்பொழுதெல்லாம் நாம் முறையிட வேண்டும் என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஒரு நுகர்வோராக நாம் பாதிக்கப்படுகிற பட்சத்தில் நாம் இது பற்றியதான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படுகிற பொழுது, நான் என்னுடைய உரிமையை எங்கே சென்று கோர வேண்டும், என்னுடைய குறையை எங்கே சென்று சொல்ல வேண்டும் என்பதான பல்வேறு கேள்விகள் நம்முடைய வானொலி நிலையத்திற்கு பலர் கடிதங்களாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்படி எங்களுடைய நுகர்வோராக எங்களுடைய குறைகளை சொல்வது, யாரிடத்திலே போய் சொல்வது, எந்த நீதிமன்றத்திலே இதற்காக நாம் முறையிட வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன என்று பல்வேறு நிகழ்ச்சியினுடைய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வானொலி அன்பர்கள் எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது. அன்பர்களே, ஒரு நுகர்வோராக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களேயானால், ஒரு விற்பனையாளர் உங்களை எப்படியேனும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்து அல்லது ஒரு தரமற்ற பொருளையோ அல்லது சேவையோ அவர் வழங்க முற்பட்டிருப்பாயின், அதனாலே ஏற்பட்டிருக்கக்கூடியதான அந்த பொருள்கள் மீது இருக்கக்கூடிய டிஃபெக்ட், குறை அல்லது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சேவை குறைபாடு இருக்குமேயானால் இதை நாம் எங்கே போய் முறையிடுவது, அந்த முறையிடுவதற்கான அந்த நீதிமன்றமா அல்லது காவல் நிலையமா, எங்கே சென்று நாம் சொல்ல வேண்டும் என்கின்ற பல்வேறு வகையான கேள்விகள் நம்முடைய உள்ளத்திலே நிச்சயம் எழும் அல்லவா? அதற்கான தீர்வாக இன்றைக்கு இந்த கன்சியூமர் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன, அது பற்றி நமக்கு இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. நம்முடைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய பரந்து விரிந்த இந்த பாரத தேசத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலேயும் நுகர்வோராக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய பாரத தேசத்தின் குடிமகன்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குறைகளையும், நாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய குறைகளை தீர்க்கும் பட்சத்தில் அதற்கான விடையாக பல நீதிமன்றங்கள் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் பாரத தேசம் எங்கும் ஒருமித்த குரலை ஒலிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்று சொல்லுவார்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது அந்தந்த மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு ஏற்றாற்போல, அந்த அமைப்பிற்கு ஏற்றாற்போல அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் அல்லது மாவட்ட நீதிமன்றம் என்கின்ற வகையில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தனி ஒரு நீதிமன்றமாக ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள்
அடிப்படையில் முதலிலே எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் வசிக்கக்கூடிய மாவட்டம் எது, அந்த மாவட்டத்தை சார்ந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாவட்டத்திற்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த ஃபாரம் என்று சொல்லக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றம் எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய கடமையும் கூட. எப்பொழுது எல்லாம் ஒரு நுகர்வோருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுமேயானால் அந்த குறையை தீர்க்கின்ற ஒரு மையமாக, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பன்சேஷன், அதாவது பிரதிபலன், அது பணத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது பொருளை மாற்றி பெறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கலாம், அல்லது இதையும் மீறி டேமேஜஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதனால் பாதிக்கப்பட்டு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்திற்கும் நமக்கு விடை தருகின்ற வகையில்தான் இந்த நீதிமன்றங்கள் இயங்குகின்றன. அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அந்த மாவட்டத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு மாவட்ட நீதிமன்றம், அதாவது நுகர்வோருக்கு என்று மட்டுமே, நாம் பொதுவாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை எல்லாம் நாம் கணக்கிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. அவையெல்லாம் பல்வேறு சட்டங்களுக்காக, அல்லது ஒரு சொத்து பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் கிரிமினல் வழக்குகள் இருக்கலாம், குற்ற வழக்குகள் இருக்கலாம், அதற்காக இயங்கக்கூடிய நீதிமன்றங்கள் என்பது வேறு. நுகர்வோர் பாதுகாப்பு என்று இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாயிருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பது வேறு என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அந்தந்த மாநிலத்திலே சென்று பார்த்தீர்களேயானால் இவையெல்லாம் ஒரே ஒரு இடத்திற்கு உட்பட்டு கூட இருந்திருக்கலாம், அல்லது வேறு வேறு இடத்திலே கூட இருக்கலாம். ஆனால் இதற்காக இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதும் மற்ற குற்றங்களுக்காகவோ அல்லது மற்ற குறைகளுக்காக இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்பதும் வேறு என்பதை அடிப்படையில் தெரிந்து கொண்டு, நாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் எங்கு இருக்கிறது, அது எப்படி இயங்குகிறது என்பதை ஒவ்வொரு குடிமகனும் நுகர்வோரும் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தாற்போல ஒவ்வொரு மாநிலம், அதாவது தமிழ்நாடு என்று இருக்குமேயானால், கேரளம் என்று இருக்குமேயானால், கர்நாடகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் அங்கங்கே அதற்கு ஏற்றாற்போல ஒரு ஸ்டேட் கன்சியூமர் ஆணையம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லுவார்கள். அந்த ஆணையமானது அங்கே இயங்குகிறது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆணையம் இயங்குகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்து வேறு எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், மாவட்டம், அந்த மாவட்டத்திற்கு மேலாக ஒரு மாநிலத்திற்கு ஒன்று, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஆணையம், டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ஃபாரம், ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணையம், பிறகு தேசிய அளவிலே ஒட்டுமொத்தமாக இந்த பாரத தேசத்திற்கும் முழுமையாக ஒரு நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலான ஒரு ஆணையமும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய கேபிட்டல் என்று சொல்லுகிறோம் அல்லவா, தலைநகர் இருக்கிறது அல்லவா, டெல்லியிலே அதற்காக இயங்குகிறது. எப்படி இந்த ஒரு குற்றத்தினுடைய அடிப்படையில் அல்லது ஒரு இருவருக்கு இடையே இருக்கக்கூடிய நிலப்பிரச்சனை அல்லது வேறு ஏதும் பிரச்சனை இருக்குமே ஆனால் அவற்றுக்கான நீதிமன்றங்கள் எப்படி ஒரு மாவட்ட ரீதியாக, பிறகு உயர்நீதிமன்றம் என்று சொல்லுகிறோம், அது மாநில ரீதியாக இருக்கக்கூடியது உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றத்திற்கு இணையானது தான் இந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்த நிலையில் நாம் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு இணையான வகையில் இயங்கக்கூடியது தான் இந்த நேஷனல் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய நுகர்வோருக்கான ஆணையம் என்பது. இதற்கும் மேலாக இந்த நேஷனல் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அதற்கும் மேலாக ஏதேனும் அதிலே நமக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களேயானால், உச்ச நீதிமன்றமும் இந்த விஷயத்தில் அடிப்படையாக மேலோங்கி நின்று நமக்கு முழுமையான நுகர்வோர் நீதியை வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த 4 வகையான படிப்படி நிலைகளிலே இந்த கன்சியூமர் அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த மாவட்ட ரீதியான அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய அங்கே நாம் எங்கே முதலிலே சென்று நம்முடைய புகாரை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு அடிப்படையிலே ஒரு விதிமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் கேட்கக்கூடிய நிவாரணம், காம்பன்சேஷன், அல்லது நாம் டேமேஜஸ் கேட்கிறோம் அல்லவா, இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய புகாருக்கு எனக்கான தீர்வு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா, அந்த தீர்வனுடைய அந்த மதிப்பு என்பது ரூபாயினுடைய மதிப்பிலே எடுத்து பார்த்தால் அது 1 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரை
நாம் நம்முடைய நிவாரணத்தை கேட்கிறோம் அல்லது காம்பன்சேஷன் கேட்கிறோம் அல்லது அதற்கான விலையை திரும்ப கேட்கிறோம் என்றால் அந்த தருணத்தில் 1 கோடி ரூபாய்க்கும் கீழாக நிவாரணம் இருக்கும் பட்சத்தில் அது மாவட்ட நீதிமன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரமை சென்று சேர்கிறது. அங்குதான் நாம் நம்முடைய புகாரை நாம் அளிக்க வேண்டும். ஒருவேளை நாம் எதிர்பார்க்கிற நிவாரணம் என்பது காம்பன்சேஷன் அல்லது டேமேஜஸ் நாம் கிளைம் செய்கிறோம் அல்லவா, அது 1 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது, ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு கீழாக இருக்கிறது என்று வருமேயானால் அந்த பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் அதற்கான அந்த விலை என்பது இருக்கிறது, நாம் கேட்கிற அந்த பதில் நிவாரணம் இருக்கிறது அல்லவா, நாம் கேட்கிற அந்த பொருளுடைய விலை மற்றும் அதற்கான காம்பன்சேஷன், டேமேஜஸ், செலவுகள், இவை அனைத்தையும் நாம் கணக்கிடுகிற பொழுது அது 1 கோடி ரூபாய்க்கு மேலாக இருக்கிறது, ஆனால் 10 கோடி ரூபாய்க்கு கீழாக இருக்கிறது என்றால் அந்த தருணத்தில் அது மாநிலத்திலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திற்கு இணையாக நாம் பார்க்கக்கூடியதான அந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மாநில நுகர்வோர் ஆணையத்தின் கீழ் நேரடியாக நாம் நம்முடைய வழக்கினை புகாரை பதிவு செய்யலாம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது. ஒருவேளை நாம் கேட்கக்கூடிய நிவாரணம் அல்லது பொருளுடைய விலை இவையெல்லாம் 10 கோடி ரூபாய்க்கும் மேலாக இருக்கிறது என்றால் நாம் நம்முடைய மாவட்டத்திலேயோ அல்லது மாநிலத்திலே இருக்கக்கூடியதான ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனிலோ நாம் நம்முடைய வழக்கினை புகாரை பதிவு செய்ய இயலாது. 10 கோடி ரூபாய்க்கும் மேலாக நம்முடைய நிவாரணம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் நேரடியாக நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய புதுதில்லியிலே இருக்கக்கூடியதான நம்முடைய நாட்டினுடைய தலைநகர் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் கன்சியூமர் கமிஷனில்தான் நாம் நம்முடைய புகாரை அல்லது நம்முடைய வழக்கை பதிவு செய்ய முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, இதில் எழக்கூடிய மற்றொரு கேள்வி, இப்பொழுது உங்களுக்கு இது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். நம்முடைய புகாருடைய மதிப்பு, நாம் கேட்கிற அந்த நிவாரணத்துடைய மதிப்பின் அடிப்படையில் அது மாவட்டத்திலே அந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டுமா அல்லது மாநில ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டுமா அல்லது தேசிய அளவிலான அந்த தேசிய ஆணையத்தின் கீழ் பதிவு செய்ய வேண்டுமா என்பதை நாம் 1 கோடி 10 கோடி அதற்கும் மேற்பட்டதான தொகை என்கின்ற அடிப்படையில் நாம் நம்முடைய வழக்கினை பதிவு செய்கிறோம். ஆனால் இதில் பெரும்பாலும் எல்லாருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், மாவட்டத்திலே நாம் ஒன்றை பதிவு செய்கிறேன் என்றால் அது எதன் அடிப்படையில் நான் பதிவு செய்வது, எந்த மாவட்டத்தின் கீழ் அது வரும்? ஒருவேளை நான் வாங்குகிற பொருள் என்னுடைய பக்கத்து மாவட்டத்தை சார்ந்தது, விற்பனையாளர் அங்கே இருக்கிறார், ஆனால் நான் வசிப்பதோ வேறொரு மாவட்டம், அப்படி என்றால் எந்த மாவட்டத்திலே அதை பதிவு செய்வது என்கின்ற கேள்வி எழும் இல்லையா? இது இயல்பாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒன்று. உற்பத்தியாளர் வேறொரு மாநிலத்திலே கூட இருக்கலாம், வேறொரு மாநிலத்திலே உற்பத்தியாளர் இருக்கிறார், ஆனால் நான் ஒரு மாவட்டத்திலே இருக்கிறேன், தமிழ்நாட்டிற்குள்ளேயே இருக்கிறேன், ஒரு மாவட்டத்திலே இருக்கிறேன். நான் வாங்கிய பொருள், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நான் சேலம் மாவட்டத்திலே வசிக்கிறேன், என்னுடைய விலாசம் சேலம் மாவட்டத்தை சார்ந்தது, ஆனால் நான் வாங்கிய பொருளுடைய விற்பனையாளருடைய அந்த விற்பனை கூடம் அல்லது அந்த கடை அல்லது ஷாப் அல்லது அந்த மார்க்கெட்டிங் பிளேஸ் என்று சொல்லக்கூடியது நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை உற்பத்தி செய்தவருடைய அந்த மேனுஃபேக்சரர் என்று சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் அந்த பொருள் இங்கிருந்து தயாரித்து வரப்பட்டது, ஒருவேளை அது கர்நாடக மாநிலத்திலே இருந்து தயாரிக்கப்பட்டது என்று வைத்துக்கொண்டால் நான் என்னுடைய புகாரை வழக்கை எங்கே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வி எழுகிற பொழுது இந்த தருணத்தில் நுகர்வோருக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பை, ஒரு உரிமையை வழங்குகிறது. அடிப்படையில் என்னுடைய விலாசத்தின் அடிப்படையில் அந்த பொருள் எனக்கு விற்கப்பட்டது என்பதனாலே இதற்கான அந்த புகாரை நான் என்னுடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கன்சியூமர் நீதிமன்றத்திலேயே பதிவு செய்ய முடியும். எனக்கு சரியான நிவாரணம் விற்பனையாளருடைய அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலே கிடைக்கும் என்று எண்ணினால் அங்கேயும் உங்களால் அதை பதிவு செய்ய முடியும். ஆக நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, 1 கோடிக்கும் கீழாக நம்முடைய நிவாரணம் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய விலாசமோ அல்லது என்னுடைய விற்பனையாளருடைய விலாசத்தினுடைய அடிப்படையில் அது எந்த பகுதியை சார்ந்து இருக்கிறதோ, மாவட்டத்தை சார்ந்து இருக்கிறதோ, அதன் அடிப்படையில் நான் என்னுடைய வழக்கை, புகாரை பதிவு செய்து அதற்கான நிவாரணத்தை அந்த தகுந்த நீதிமன்றத்திலே கேட்க முடியும் என்பதை நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மிக அழகாக விளக்கி சொல்லுகிறது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலேயும்
அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர்களாக, நீதிபதிகளாக அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் 3 அமர்ந்திருப்பார்கள். அதாவது சாதாரண உயர்நீதிமன்றங்களில் 2 இருப்பார்கள், 1 இருப்பார்கள். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே அதன் அடிப்படையில் 3 இருக்கக்கூடியவர், சட்டம் அறிந்த ஒருவர், எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஒரு பொருளை பற்றியதான சந்தை விவரங்கள், அதை பற்றி பல விவரங்களை தெரிந்த பெருமக்கள் பலர் இதிலே உறுப்பினர்களாக இருந்து மெம்பர்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த சேர்மன் என்று சொல்லுவார்கள், பிரசிடென்ட் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒருவர் அவருக்கு இணையாக அருகிலே இருந்து அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் நிபுணர்கள் 2 என்ற வகையில் 3 அமர்ந்து இந்த வழக்கினை விசாரித்து நமக்கு நல்லதொரு தீர்ப்பை இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்குகிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, அடிப்படையில் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப்படிப்பட்டதான உரிமையை நமக்கு வழங்கியிருக்கிறது என்பதை நாம் இந்த தருணத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் புகாரை, வழக்கினை எங்கே சென்று பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு மாவட்டத்திலோ அதில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றம் அல்லது பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கன்சூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மாநில ஆணையம், அதற்கு மேல் நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய ஆணையம் என்று 3 வகையாக இந்த வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன என்ற அடிப்படையில், அது பெக்யூனரி ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1 கோடி அல்லது 10 கோடிக்கும் கீழாக, 10 கோடிக்கும் மேலாக என்று நேரடியாக நாம் நம்முடைய வழக்கினை பதிவு செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒருவேளை நாம் பதிவு செய்த புகார் அதிலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான நிவாரணம் கிடைக்கப் பெறாமல் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நாம் தொடர்ந்த அந்த புகாரானது நிராகரிக்கப்படுகிறது அல்லது அதற்கு முறையான எனக்கு தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற ஆதங்கம் எழுகிற பட்சத்தில், நாம் இயல்பாகவே ஒரு வழக்காக இருந்தாலும் கீழமை நீதிமன்றத்திலே இருந்து மேல்முறையீடு என்கின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தை அணுகுகிற முறை நம்முடைய சட்டத்திலே இயல்பாக இருக்கிறது. பெரும்பாலும் மாவட்ட நீதிமன்றங்களை அணுகுபவர்கள் பிறகு அந்த வழக்கிலே உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வார்கள், பிறகு உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் இல்லவா? அது போன்ற ஒரு நடைமுறை கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தினுடைய அடிப்படையிலேயும் இந்த சட்டத்திலேயும் அதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எப்படி என்றால், ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலே, மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலே நாம் ஒரு வழக்கினை பதிவு செய்கிறோம். அந்த வழக்கு நடைபெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த வழக்கு, பெரும்பாலும் 6 மாதங்கள் என்று சொல்லுவார்கள். அதிகபட்சமாக அந்த 6 மாதங்களுக்குள்ளாக அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்படி அந்த வழக்கானது இருபுறமும் கேட்கப்பட்டு அதற்கு முறையான நோட்டீஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அறிக்கை அனுப்பப்பட்டு, நாம் யாரையெல்லாம் அதில் எதிரிகளாக, ஆப்போசிட் பார்ட்டிஸ் யார் மீதெல்லாம் இந்த வழக்கை நாம் பதிவு செய்கிறோமோ அவர்களுக்கான முறையான அறிவிப்பு அனுப்பி வைக்கப்பட்டு, அந்த நீதிமன்றத்திலே வழக்கறிஞர் மூலமாக அல்லது நேரடியாகவோ அவர்கள் தங்களுடைய தரப்பு வாதங்களை வைத்து அதற்கான சான்றாவணங்கள் என்று சொல்லக்கூடியதான எவிடன்சஸ், அதற்கான எவிடன்சஸை நாம் அளிக்கும் பட்சத்திலேயும் அவர்கள் அளிக்கும் பட்சத்திலேயும் இவற்றை ஆராய்ந்த பிறகு இந்த சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு கேட்கப்படுவதான உரிமை, அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கத்தக்கதா இல்லையா என்பதை அந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. ஒருவேளை உதாரணத்திற்கு சொல்லப்போனால் 1 கோடிக்கும் கீழாக இருக்கக்கூடிய நிவாரணமாயின் அது மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு, டிஸ்ட்ரிக்ட் கன்சூமர் ஃபாரத்திலே அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கினை விசாரித்து நாம் நம்முடைய சான்றுகளை தருகிறோம். அதுபோல் எதிராளிகளும் அவர்கள் அதிலே வழக்கிலே வந்திருந்து அவருடைய தரப்பு வாதங்களை வைக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த வாதங்கள் டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் நம்முடைய முழுமையான நம்முடைய ஆவணங்களை நாம் பதிவு செய்கிறோம். அந்த இருபுறத்து ஆவணங்களையும் நன்கு ஆராய்ந்து பிறகு அதன் மீது இந்த வழக்கு நிலைக்கத்தக்கதா அல்லது இந்த வழக்கிலே கோரியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை அந்த நீதிமன்றம் உறுதி செய்து அதற்கான தீர்ப்பை வழங்குகிறது. ஒருவேளை அந்த வழங்கப்பட்ட தீர்ப்பிலே நுகர்வோருடைய அடிப்படையிலே நான் உங்களுக்கு விளங்க சொல்லுகிறேன். ஒருவேளை அதில் வழங்கியிருக்கக்கூடியதான அந்த தீர்ப்பிலே இந்த நுகர்வோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உறுதி செய்து அந்த மாவட்ட நீதிமன்றம் ஒரு நிவாரணத் தொகையை வழங்குகிறது என்றால் அதற்கான கால அவகாசம் என்ன என்பதையும், அதன் மீது ஒரு மேல்முறையீடு செல்வதற்கான உரிமை என்ன என்பதையும் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுபோலவே நுகர்வோர் பதிவு செய்த அந்த வழக்கானது, அந்த புகாரானது நிராகரிக்கப்படுகிற பட்சத்தில், அதாவது ஒருவேளை அது டிஸ்மிஸ் ஆகிற பட்சத்தில், அது நிலைக்கத்தக்கதல்ல, நாம் கோரியிருக்கக்கூடிய பரிகாரம் இவருக்கு கிடைக்கத்தக்கதல்ல என்று அந்த நீதிமன்றம் முடிவு செய்து அதன் அடிப்படையில் நுகர்வோர் பதிவு செய்த அந்த வழக்கானது டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது, தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றால் பிறகு அதற்கான தீர்வு என்ன? மேல்முறையீடு செய்ய முடியுமா? இஸ் இட் பாசிபிள் ஃபார் அன் அப்பீல் என்கின்ற கேள்வி ஒரு நுகர்வோருக்கு இயல்பாக எழும். மாவட்ட கன்சூமர் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய
மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்ட அந்த புகாரை நாம் மேல்முறையீடாக மாநில கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனில் நாம் அதை மேல்முறையீடாக பதிவு செய்யலாம். அப்போது ஒரு மாநில ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனுக்குடைய வழக்குகள் எப்படி வருகின்றன என்றால், ஒன்று நேரடியாக பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் ஒருபுறமும், மேல்முறையீடு என்று சொல்லக்கூடிய அப்பீல் என்று சொல்லக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களிலே இருந்து வரக்கூடியதான மேல்முறையீடு என்கின்ற பட்சத்திலேயும் வழக்குகள் அங்கே பதிவு செய்யப்படுகின்றன. அப்படி மேல்முறையீடு நாம் செய்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையிலே நமக்கு வழங்கப்பட்டதான அந்த கீழமை நீதிமன்றம் ஆகிய அந்த மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய ஆர்டர் என்று சொல்வார்கள் அல்லவா, ஆணை, அந்த ஆணையினுடைய நகல் மற்றும் நாம் வழங்கிய சான்று ஆவணங்கள், எதன் அடிப்படையில் இது நிராகரிக்கப்பட்டது, அதை எந்த வகையில் நம்முடைய மாவட்ட நீதிமன்றம் நம்முடைய புகாரை, குறையை சரியவர கேட்கவில்லை என்று இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை எல்லாம் குறிப்பிட்டு, அதற்கான கிரவுண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அவற்றை எல்லாம் குறிப்பிட்டு நாம் மாநில ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் என்று சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு உரியதான, தமிழ்நாடு என்றால் தமிழ் மாநிலத்திற்கு இருக்கக்கூடியதான சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனில் நாம் நம்முடைய வழக்கினை மேல்முறையீடாக பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்கிற பட்சத்தில் அந்த வழக்கினை அந்த மாநில நுகர்வோர் நீதிமன்றமானது, ஆணையமானது அதை முறைப்படி இந்த நுகர்வோர் சட்டத்திற்கு உட்பட்டும் அல்லது பிற சட்டங்கள், அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஏதேனும் சட்டங்கள் இருக்குமேயாயின் அதனுடைய அம்சங்களை எல்லாம் கருத்திலே கொண்டு, இது நிராகரிக்கப்பட்டிருக்கிறதே அல்லது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதே, அதில் ஏதேனும் முகாந்திரம் இருக்கிறதா, அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா, பிரைமா ஃபேசி என்று சொல்லக்கூடிய வகையில் அவற்றையெல்லாம் நன்கு ஆராய்ந்து நாம் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அல்லது நாம் சொல்லுகின்ற நம்முடைய அந்த கிரவுண்ட்ஸ் என்று சொல்லுகிறார்களோ அதற்கான முறையான முறையீடு இருக்கிறதல்வா, அந்த முறையீட்டில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த மாநில நீதிமன்றமாகிய அந்த நுகர்வோர் ஆணையம் என்பது அப்பீல் என்கின்ற முறையில், மேல்முறையீடு என்கின்ற முறையில் அது வழக்கினை விசாரித்து இருபுறமும் அதற்கு முறைப்படி அறிக்கை அனுப்பப்பட்டு அவை விசாரிக்கப்பட்டு தேவைப்படுகிற பட்சத்தில் மேற்கொண்டும் ஆவணங்களை பெற வேண்டும் என்று எண்ணினால் மாநில ஆணையம் மேற்கொண்டு பல ஆவணங்களை பெறுவதற்கான சட்டத்திலே வழிவகையும் இருக்கிறது. ஆனால் சாதாரணமாக நாம் மேல்முறையீடு செய்கிற பொழுது புதிதாக ஒரு ஆவணத்தை கொண்டு போய் சாட்சியமாக வைக்க முடியாது. நம்மிடத்தில் எந்த வகையான ஆவணங்கள் இருக்கிறதோ, சாட்சியங்கள் இருக்கிறதோ, அவற்றையெல்லாம் கீழமை நீதிமன்றத்திலேயே நாம் முறையீடு செய்கிற பொழுது அந்த வழக்கு நடக்கும் பட்சத்திலேயே அவற்றை மொத்தமாக நாம் பதிவு செய்ய வேண்டும். சில தருணங்களில் அண்டர் எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டான்சஸ், சில சூழ்நிலைகளிலே நமக்கு கிடைக்கப் பெறுவதான அந்த ஆவணம் இந்த வழக்கு முடிந்த பிறகு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான பூரணமான ஒரு சாட்சி இருக்குமே ஆனால், அதற்கான நிலை இருக்குமே ஆனால், காலச்சூழல் இருக்குமே ஆனால், அதன் அடிப்படையில் நாம் அதற்கான ஒரு முறையான மனுவை சமர்ப்பித்து மேல்முறையீடு என்கின்ற நிலையிலேயும் சில தருணங்களில் நாம் சான்றாவணங்களை நாம் வழங்க முடியும், பதிவு செய்ய முடியும். அப்படி பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவற்றையும், அல்லது மாவட்ட நீதிமன்றமாக இருக்கக்கூடிய அந்த ஆணையங்கள் அவை எப்படி இவற்றை விலக்கி இருக்கின்றன, தள்ளுபடி செய்திருக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி நாம் நம்முடைய வாதங்களையும் பிரதிவாதங்களையும் முன்வைக்கிற பட்சத்தில் மாநில ஆணையங்கள் அதற்கான தீர்ப்பினை மேல்முறையீட்டிலேயே நமக்கு தெரிவிக்கின்றன. ஆக மாவட்ட நீதிமன்றத்திலே நமக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாம் மாநில ஆணையத்தில் மேல்முறையீடு செய்து அதற்கான தீர்வை பெற முடியும் என்று நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்பீல் ப்ரொசீஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய மேல்முறையீடாக நமக்கு ஒரு உரிமையை வழங்கியிருக்கிறது. அன்பர்களே, இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். ஒருவேளை இந்த மாநில ஆணையமும் சரியான தீர்ப்பை தரவில்லை என்று எனக்கு தோன்றினால் நான் என்ன செய்வது என்றால், நம்பிக்கையை கைவிட வேண்டாம். நுகர்வோருக்கு தேசிய ஆணையத்திலேயும் மற்றுமொரு மேல்முறையீடு செய்ய முடியும் என்பதான ஒரு வழிவகையை நமக்கு இந்த சட்டம் எடுத்து சொல்லுகிறது. மாவட்ட நீதிமன்றங்களிலே நமக்கு கிடைக்காத அந்த நிவாரணம் மாநில ஆணையத்தின் மூலமாகவும் கிடைக்கப்பெறவில்லை, இருந்தாலும் என் பக்கம் நீதி இருக்கிறது என்கின்ற நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நாம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய நுகர்வோர் ஆணையத்திலேயும் நாம் இதை மற்றும் ஒரு மேல்முறையீடாக இந்த வழக்கினை பதிவு செய்து அங்கே ஏனும் நம்முடைய வழக்கினை முறைப்படி எடுத்து சொல்லி நமக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பினை இந்த சட்டம் நமக்கு வழிவகை செய்கிறது. இதற்கும் மேலாக
மிகுந்த பல வகையான கட்டுப்பாடுகள் நமக்கு 1, 2, 3 என்று 3 நிலைகளிலே இந்த மேல்முறையீடை செய்ய முடியும், நம்முடைய வழக்கினை நாம் எடுத்து நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் என்கின்ற உரிமை வழங்கப்பட்டிருக்கிற பொழுதும் கூட இந்த நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய ஆணையத்திலேயும் நமக்கு சரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் சில தருணங்களில் நாம் உச்சநீதிமன்றத்தை கூட அணுகி அங்கேயும் நம்முடைய உரிமையை நாம் பெற முடியும். அதற்கும் மேல்முறையீட்டிலே பல சாத்தியக்கூறுகளை நமக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கிறது அன்பர்களே. ஆகவே மாவட்டத்திலே நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு நீதி மாநில அளவிலான ஆணையத்திலே கிடைக்கப்பெறலாம். மாநில ஆணையத்திலே கிடைக்கப்பெறவில்லை என்று தோன்றினாலும் அது மத்தியில் இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய அளவிலான அந்த ஆணையத்திலேயும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதையும் மீறி நாம் உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடியதற்கான வழிவகையும் நம்முடைய அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் பல வகையில் இந்த மேல்முறையீடை நான் எப்படி செய்ய முடியும் என்கின்ற அந்த வழிமுறைகளை நமக்கு மிக அழகாக சட்டம் எளிமையாக சொல்லுகிறது. அதனாலே நுகர்வோராக இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நீதி ஒரு பொழுதும் துறப்பதில்லை. அந்த நீதி நாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அதை நோக்கி போராட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அது உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்காக மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருப்பவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய குரலை ஒரு நுகர்வோராக நீங்கள் எழுப்ப வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு பல வகையில் மேல்முறையீடு என்கின்ற பட்சத்திலேயும் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்து புகார் கொடுக்கிற பட்சத்திலேயும் பல உரிமைகளை நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொண்டால் இதற்கான தீர்வு தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதியில் இருந்து தப்ப முடியாது என்பதை நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எடுத்துச் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு புகாரை எப்படி நாம் தயாரிப்பது, ஒரு புகாரை நாம் எப்படி சொல்வது, புகார் என்றால் என்ன, அது கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் ஒரு புகாரை நாம் எப்படி வழங்க வேண்டும், எந்த தருணத்தில் நான் புகார்தாரராக என்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறேன், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அந்த ஒரு புகாரை நாம் எப்படி தெரிவிப்பது, புகார் என்றால் என்ன என்பதை விளக்குவதிலே எனக்கு மகிழ்ச்சி. நேயர்களை, அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய புகாரை, உங்களுடைய குறையை ஒரு நிவாரணம் வேண்டும் என்று நினைத்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தையோ அல்லது மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தையோ அல்லது தேசிய அளவிலான நீதிமன்றத்தையோ நீங்கள் அணுகுகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலில் அதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். நாம் வாயளவிலே சொல்லக்கூடியதான புகார் என்பது நிலைக்கத்தக்கது அல்ல. அதனாலே எந்த ஒரு புகாரும் எந்த ஆணையத்தின் முன் நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை எழுத்துப்பூர்வமாக சொன்னால் மட்டுமே அது புகாராக கருதப்படும். இட் ஷுட் பி இன் அ ரிட்டர்ன் ஃபார்மேட். எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கக்கூடிய குறைகள் மட்டுமே அவை குறைகளாக கருதப்படும். சரி, குறைகளை சொல்லுகிறேன். அந்த குறைகளை சொல்வதனுடைய காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்று யோசித்து பார்த்தால் அதில் ஏதேனும் நுகர்வோருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும், ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். அந்த தீர்வு என்பது எப்படிப்பட்டதான தீர்வாக இருக்கும் என்றால், ஒன்று நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நஷ்டம் அல்லது குறை அல்லது மனரீதியான உளைச்சல், மென்டல் அகனி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டை ஒரு காம்பன்சேஷனாகவோ டேமேஜஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலோ அல்லது நாம் பெற்ற பொருளுக்கு மாற்று பொருளோ இப்படி பல வகையில் நாம் நம்முடைய நிவாரணத்தை கேட்க முடியும். ஆகவே நிவாரணம் என்று சொல்லக்கூடியதான அந்த தீர்வுக்கு ஒரு மதிப்பீடு செய்து அதை கேட்கும் பட்சத்தில்தான் ஒரு குறை முழுமையாக கேட்கப்படுகிறது என்பதாக அமையும். ஒரு குறை எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட வேண்டும். அந்த எழுத்துப்பூர்வமான அந்த குறையினுடைய அந்த புகாரிலே அதற்கு தீர்வாக நிவாரணமாக என்ன வேண்டும் என்பதையும் முழுமையாக தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குறை என்பது, புகார் என்பது முழுமை பெறுகிறது என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அல்லது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறையை நாம் நம்முடைய விற்பனையாளருக்கு எதிராகவோ அல்லது உற்பத்தியாளருக்கு எதிராகவோ நாம் அதை நம்முடைய புகாரை பதிவு செய்கிறோம் என்றால் அது எப்படிப்பட்டதான
அந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அல்லது அது நியாயமற்ற அல்லது முறையற்ற ஒரு விற்பனையாக இருக்கிறது என்பதற்கான அந்த விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும். நாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பொருளில் ஏதேனும் குறை இருக்கிறதா, நாம் பெற்ற சேவை டிஃபிஷியன்சி என்று சொல்கிறோமோ, சர்வீஸில் ஒரு டிஃபிஷியன்சி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி என்றால் அந்த சேவைகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறது என்றால் அது எப்படிப்பட்டதான குறைபாடு என்பதை தெளிவாக நம்முடைய அந்த புகாரிலே நாம் தெரிவிக்க வேண்டும். நமக்கு விற்றவர் யார் அல்லது சேவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சேவைதாரர் யார், அவருடைய விலாசம் என்ன, ஒருவேளை நாம் விதிக்கப்பட்ட விலைக்கும் மீறி ஒரு பொருளை நம் மீது அவர் வாங்குவதற்காக அவர் திணித்திருந்தாலோ அல்லது அதற்கான விலையை அவர் சொல்லி நம்மை ஏமாற்ற அதிக பணம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர் செயல்பட்டிருந்தாலோ அதை அவர் எப்படி செயல்பட முயன்றார், அவர் நம்மை எங்கே ஏமாற்ற முயன்றார், எப்படி ஏமாற்ற முயன்றார் என்பதற்கான அந்த விளக்கத்தை, அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவற்றை நாம் தெளிவாக நம்முடைய புகாரிலே தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய உடைமைக்கோ அல்லது உயிருக்கோ உடலுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அசாடஸ் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்குமேயானால் அவற்றை சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் நமக்கு விற்கிறார்கள் அல்லது விற்க முயல்கிறார்கள் என்பது தெரிந்தால் அதுவும் ஒரு வகையில் குற்றமாக அமைகிறது. நாம் கேட்கின்ற ஒரு பொருள் வேறு, ஆனால் நமக்கு வழங்கப்பட்டதான ஒரு பொருளிலே ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது, முறையற்றதாக இருக்கிறது என்று இருக்குமேயானால் அந்த தருணத்திலேயும் என்னுடைய உயிருக்கோ உடைமைக்கோ உடலுக்கோ பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை நாம் வாங்குகிற அந்த பொருளினாலே அசாடஸ் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்கும் பட்சத்தில் அப்பொழுதும் நாம் நம்முடைய புகாரினை பதிவு செய்யலாம். ஆபத்து என்று ஒரு பொருளை வாங்குகிறோம். உதாரணமாக நாம் பல தருணங்களிலே தீபாவளி போன்ற தருணங்களிலே பட்டாசு வாங்குகிறோம் அல்லது மின்விளக்கு சாதனங்கள் போன்ற பல பொருள்களை வாங்குகிறோம். அவற்றை வாங்குகிற பொழுது அதற்கென்று சில தற்காப்பாக செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கும். அப்படி அந்த நடைமுறைகள் ஏதாவது இருக்குமேயானால் அந்த நடைமுறையை நமக்கு தெரிவிக்காத பட்சத்தில் அவை கூட ஒரு குற்றமாகவோ அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குறையாகவோ பார்க்கப்படுகிறது. விற்பனையாளர் நமக்கு அவற்றை தெரிவிக்க மறுக்கிற பட்சத்திலேயோ அல்லது மறைக்கிற பட்சத்திலேயோ அல்லது அறிந்தோ அறியாமலோ அதை அவர் நமக்கு சொல்லாமல் போனாலும் அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அது ஒரு குறைதான், இஸ் எ டிஃபெக்ட் அண்ட் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்பதாகவே கருதப்படுவதனாலே அந்த ஆபத்தினை நமக்கு தெரிவிக்காத பட்சத்திலேயும் அந்த புகாரை நாம் நீதிமன்றத்திலே ஒரு குறையாக பதிவு செய்து அதற்கான உரிய நிவாரணத்தை கேட்டு பெற முடியும். இந்த நிவாரணம் என்பது பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகுதான் கேட்க வேண்டும் என்பதல்ல. பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணிகள் இருக்குமேயானால் அதற்கான ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அது இருக்கும் பட்சத்திலே கூட இந்த பாதுகாப்பு மீறிய இந்த செயலினால் எனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று கருதும் பட்சத்திலே கூட நாம் நம்முடைய புகாரை தெளிவாக சொல்லுகிற பட்சத்தில் அது வழக்காக பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நாம் இதற்காக முறையான ஒரு புகாரை நீதிமன்றத்திலே தெரிவிக்க வேண்டும். எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறையான எழுத்துப்பூர்வமான புகாரை தெரிவிக்க வேண்டும். அதிலே நிகழ்ந்தது என்ன, அதாவது அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி என்டையர் கேஸ், இந்த வழக்கினுடைய போக்கு என்ன நடந்தது என்பதை விற்பனையாளரிடத்திலே அணுகிய முதலிலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தேதியிட்டு தேவைப்படுமே ஆயின் காலம் கூட குறிப்பிட்டு சொல்வது என்பது பல வழக்குகளில் முக்கியமானதாக அமைகிறது. ஆக நாம் யாருக்கு எதிராக இந்த புகாரை கொடுக்கிறோம் என்பதிலேயும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். விற்பனையாளர் யார், அவருடைய விலாசம் என்ன, இன்னும் பல தருணங்களிலே நமக்கு விற்பனை செய்தவர் நமக்கு விவரங்களை தந்த அந்த விற்பனையாளருடைய பெயர் நமக்கு தெரியுமேயானால் அதை கூட குறிப்பிடுவதிலே தவறில்லை என்பதாக பல வழக்குகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி ஒரு முறையான எழுத்துப்பூர்வமான அந்த புகாரிலே சம்பவங்கள் ஃபேக்ட்ஸ் மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். முறையான தேதி வாரியாக அந்த புகாரானது முறைப்படுத்தப்பட வேண்டும். யாரிடத்திலே இருந்து எனக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்கிறேனோ அவருடைய விலாசம் அல்லது அவருடைய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விலாசம், அதன் இந்த விற்பனையாளர் அல்லது அங்கே சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர், அது போன்றவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களை பற்றிய விவரம் தெரிந்திருந்தால் நாம் அதையும் தெளிவாக அவர்கள் தந்திருக்கக்கூடியதான விளம்பரங்கள்
எதன் மூலமாக என்னுடைய மனநிலை இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று தவறாக தூண்டியதோ அதற்கான அந்த முறையான விளக்கங்களையும் நாம் நம்முடைய புகாரிலே அந்த வழக்கிலே தெரிவிக்க வேண்டும். இது எப்படிப்பட்டதான குறை அல்லது முறையற்ற நடைமுறை, தட் இஸ் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ் என்பதை நாம் விளக்கமாக சட்ட ரீதியாக நமக்கு புரியும்படி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் அது முறையற்ற வழக்காக முடிவு செய்யப்படும் பட்சத்தில் அது போன்ற வழக்குகள் நிராகரிக்கப்படலாம். அன்பர்களே, அதுபோல காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள். இது எப்படி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகவோ குறையாகவோ டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆகவோ அல்லது டிஃபெக்ட் இன் ப்ராடக்டாகவோ அது குற்றமாக பார்க்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படி அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்பது குறிப்பிட்டு தேதி வாரியாக நிகழ்ந்த நிகழ்வுகள் மற்றும் இந்த சட்டத்தின் கீழ் இது ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் நம்முடைய அந்த வழக்கானது அல்லது புகாரானது மிகச் சரியாக தயாரிக்கப்பட்டு நீதிமன்றத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி நீதிமன்றத்திலே நாம் பதிவு செய்கிற பொழுது அந்த புகார் மட்டுமல்ல, அந்த புகாருக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஏதேனும் தரப்படுகிற இன்வாய்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுவோ அல்லது பில் போன்றவற்றோ அல்லது டெலிவரி சலான் இப்படி இருக்கக்கூடிய கான்ட்ராக்டாக இருக்கும் பட்சத்தில் ஒப்பந்தத்திற்கான அந்த ஒப்பந்த ஆவணங்கள் இருக்குமேயானால், அதே போல விற்பனையாளருக்கும் நுகர்வோருக்கும் இடையே நிகழ்ந்ததான அந்த மின்னணு சாதனங்கள் மூலமாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த உரையாடல்கள் ஏதேனும் விவாதங்கள் நடைபெற்றிருந்தால் அவற்றையும் நாம் ஆவணமாக வழங்க முடியும் என்று நமக்கு சட்டம் வழி சொல்கிறது. ஆக எப்படிப்பட்டதான ஆவணங்கள் மூலமாக நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அல்லது எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று நுகர்வோர் நினைக்கின்றாரோ அந்த வகையில் நாம் நம்முடைய ஆதாரங்களையும் எவிடன்சஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த எவிடன்ஸையும் நாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அதாவது நம்முடைய ஆவணங்கள் சான்றாவணங்களாக இந்த வழக்கோடு சேர்ந்து பதிவு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு எதிராக இந்த புகாரை பதிவு செய்கிறோமோ அவர்களுடைய விலாசம் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். அது பதிவு செய்யப்பட்ட அலுவலகத்தினுடைய விலாசமாக இருக்கலாம் அல்லது கிளை அலுவலகமாக இருக்கலாம். அப்படி கிளை அலுவலகமாக இருந்தாலும் அதனுடைய பொறுப்பாளர் யார் என்று தெரியுமேயாயின் அவர் அந்த பிரான்ச் மேனேஜர் ஆர் பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இன்சார்ஜ் போன்றவர்கள் யாராவது இருந்தாலும் எப்படியெல்லாம் அந்த பொருளை வாங்குகிற பட்சத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்கள் என்பதற்கான அந்த அடிப்படை விவரங்கள் முழுவற்றையும் தர வேண்டும். அதே போல சேவை குறை, நெக்லிஜென்ஸ் இன் சர்வீஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அப்படி அந்த டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் இருக்குமேயானால் அதற்கு காரணமானவர் யார், அவருடைய பெயர், அவருடைய விவரங்கள் என்ன, அவர் எப்படி உங்களை ஏமாற்றினார், ஒருவேளை இது தற்காலத்திலே பார்த்தால் இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள், மருத்துவருடைய அலட்சியத்தினால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு என்பது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஒரு குறையாக பதிவு செய்யப்படுகிறது. அப்படி என்றால் அந்த மருத்துவர் யார், அவருடைய பின்புலம் என்ன, மருத்துவமனை என்ன, எந்த ஒரு குறைக்காக நோய்க்காக சென்று அந்த மருத்துவரை அணுகினீர்கள் என்ற பல விவரங்களை மிக தெளிவாக ஆதாரங்களோடும் சான்றாவணங்களோடும் அந்த வழக்கினை பதிவு செய்கிற பொழுது நமக்கு அதற்கான உரிய தீர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே நாம் தபால் மூலமாக இதை அனுப்பலாம் அல்லது நேரடியாக சென்று கூட பதிவு செய்யலாம். அதற்கென்று சில குறைந்த கட்டணம் கூட வசூலிக்கப்படுகிறது. மிக குறைந்த அளவிலான நீதிமன்ற கட்டணம் இதன் மூலமாக வசூலிக்கப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நாம் முறையாக நம்முடைய புகாரை நீதிமன்றத்திலே சென்று தெரிவித்தால் நிச்சயமாக அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஒவ்வொரு நுகர்வோருக்கும் கன்சியூமருக்கும் அவருடைய உரிமையை பாதுகாக்கின்ற வகையில் இந்த சட்டம் பல்வேறு அம்சங்களை வழங்குகிறது என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. ஆகவே அன்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சிறு பொருள்தானே, விலை மிக மிக குறைவான பொருள்தானே, இதற்காக நாம் நீதிமன்றத்தை நாட வேண்டுமா, இதற்காக சென்று போய் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டுமா என்று எண்ணக்கூடாது. இது ஒவ்வொருவருக்கும் சமூகத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பொறுப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்வியும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணமாக நினைக்காமல் இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் உங்களால் ஆன ஒரு பணியை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே பல்வேறு வகையான குற்றங்கள் இந்த விற்பனைகள் மூலமாகவோ அல்லது மக்களிடத்திலே தவறான ஒரு பொருட்கள் விற்கப்படுகின்றன, மக்கள் பொருளாதார ரீதியாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால் அதிலே ஏமாற்றப்படுபவர்கள் மட்டுமல்ல,
அதை பற்றி அறிந்தவர்களுக்கும் அதிலே ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது ஒரு சமூக கடமையாக நினைத்து அந்தந்த தருணங்களில் புகார்தாரராக இருக்கக்கூடிய அந்த நுகர்வோர் கேள்விகளை எழுப்பும் பட்சத்தில்தான் இது போன்ற குறைகளும் குற்றங்களும் தேசத்தில் குறையும். ஆகவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தன்மைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கான நிவாரணம் மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் சமூகத்திற்கு செய்யக்கூடியதான ஒரு கடமையாகவும் இதனை நினைத்து நாம் முறைப்படி அறிந்து கொண்டால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது நாட்டினுடைய மிக பெரும் பொருளாதாரத்திற்கு வளர்ச்சிக்கும் நம்முடைய வாழ்க்கை தரத்திற்கும் ஒரு மிக பெரும் அம்சமாக ஒரு தூணாக விளங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ். சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.